அகுஸ்து ராயனாலே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, குடிசன மதிப்பீடு எழுதப்பட வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்துடைய காலத்துல குடிசன மதிப்பீடு எழுதப்பட வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டால் அவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டும். இதுதான் அந்த நாளிலே இருந்ததான ஒரு சட்டத்திட்டம். அங்கே கட்டளை பிறப்பிக்கப்பட்டால் குடிசன மதிப்பீடுக்காக தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு அவர்கள் செல்ல வேண்டும். இந்த நேரத்துலதான் ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தை யோசேப்பும் மரியாளும் எதிர்கொள்கிறார்கள். என்னவென்றா, மரியாள் இப்பொழுது நிறை மாத கர்ப்பிணி. இந்த நிறை மாத கர்ப்பமான நேரத்துல இங்கே மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய சொந்த ஊருக்கு போக வேண்டிய ஒரு தேவை வருகிறது. அதாவது தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு யோசேப்பு போக வேண்டும். உண்மையில யோசித்து பாருங்கள், நிறை மாத கர்ப்பிணியாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்பட்டு போவது என்பது மிகவும் கடினம். ஏனென்றால் இப்ப இருக்கிற வசதி எதுவுமே இல்லை. அன்றைக்கு ஒன்று நடந்து போக வேண்டும், இல்லாட்டில் மிருகத்தில் மேலே போக வேண்டும். அப்ப நிறை மாத கற்பத்தோடே அங்கே வேதனையை அனுபவித்துக் கொண்டு அங்கே பயணம் செய்து நடந்தோ மிருகத்தின் மேல போவது என்பது மிகவும் கடினம். ஆனாலும் யோசேப்பும் மரியாளும் அங்கே இதுவும் தேவனுடைய திட்டம் என்ற சிந்தையோடு அவர்கள் என்ன செய்தார்கள்? கடந்து சென்றார்கள். இங்கதான் ஒரு ரகசியத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்றா, அப்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டபடியால்தான் அன்றைக்கு மரியாளும் யோசேப்பும் பெத்லகேமுக்கு போகிறார்கள். பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆம், இயேசு பிறப்பதற்கு 100 வருஷங்களுக்கு முன்பதாகவே மிக 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள் சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட இடத்துக்கு வருவார். இங்கேதான் நாங்கள் ஒரு விடயத்தை நோக்க வேண்டும். மரியாளும் யோசேப்பும் உண்மையில அந்த பாடை சகித்து கொண்டு அவர்கள் கடந்து போறார்கள் பெத்லகேமுக்கு. ஆனா உண்மையில நடந்தது என்னண்டா, தேவனுடைய திட்டம் அங்கே மறைமுகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்ற திட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மரியாள் யோசேப்புக்கு இது தெரியாது. படுகிற காரியம் உபத்திரவமாய்த்தான் இருந்திருக்கும். இது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பாத பல நெருக்கத்துக்குள்ள நீங்க போகலாம். நீங்க யோசிக்க வேண்டாம், இது தற்செயலாய் வந்து விட்டது, இல்லாவிட்டால் ஏன் இப்படி நடக்கிறேன்னு சொல்லி விசனமடைய வேண்டாம். தேவ திட்டத்தை நோக்கியே உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.